234 தொகுதிகள், ஏறத்தாழ 6 கோடி வாக்காளர்கள் என மாபெரும் ஜனநாயக கட்டமைப்பை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஏழைகள், பணக்காரர்கள், கற்றவர்கள், கல்லாதவர்கள், பெருநகரங்கள், பேருந்தை கூட அறியாத குக்கிராமங்கள், பசுமையான விவசாய நிலங்கள், ஆனால் கக்கும் தரிசு நிலங்கள் என இந்திய தேசத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் இந்த முரண்பாடுகள் எதிரொலிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மாநிலத்தின் ஜனநாயக பண்புகளை அனைவருக்கும் அறிய தருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் நமது செய்தியாளர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். பயணம் என்றால் தென்படுவோரை மட்டும் பார்த்து வரும் பயணம் அல்ல, தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சென்று அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களது அரசியல் பார்வையை அறிந்து வரும் பயணம். மக்கள் பிரதிநிதிகளிடம் மக்களையே நேரடியாக கேள்வி கேட்க வைக்கிறார்கள். சாலை வசதியெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அதை ஏற்கனவே உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சாலையெல்லாம் போட்டு தரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கல. எந்த சாலையுமே போடலன்னு சொன்னதே தப்பு. பல இடத்துல சாலைகளை போட்டிருக்கோம். மக்கள் பிரதிநிதிகளை பற்றி மக்களே மதிப்பிடுகிறார்கள். மாநிலத்தின் முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி முதல் தென்கோடி தொகுதியான கன்னியாகுமரி வரை செய்தியாளர்கள் களம் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருப்பவர் சோழவந்தான் தொகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டு தகவல்களை சேகரித்திருக்கும் செய்தியாளர் சகாய பிரதீபா. சோழவந்தான் ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கியது சோழவந்தான் தொகுதி. இதன் சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். சோழவந்தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, பாலமேடு, சோழவந்தான் ஆகிய பேரூராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதி. மாவட்ட தலைநகர் மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் மாநில தலைநகரிலிருந்து 472 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது சோழவந்தான். ஜல்லிக்கட்டு போட்டிகள் மூலம் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட இடங்கள் இத்தொகுதிக்கு சிறப்பு சேர்ப்பவையாக உள்ளன. உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களான அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பகுதிகள் அடங்கியிருப்பது இந்த சோழவந்தான் தொகுதிக்குள் தான். இந்த தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர், பாலமேடு, ஐயூர், வெள்ளையம்பட்டி ஆகிய பகுதிகளில்தான் தமிழகத்திலேயே அதிக அளவில் நாட்டு பசு இனங்களும் காளைகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனகை மாரியம்மன் கோவில், மேலக்கால் தர்கா, வாடிவாசல் மாதா கோவில், குருவித்துறை குருபகவான் கோவில் போன்றவை இத்தொகுதிக்கு புகழ் சேர்க்கும் பிற இடங்கள். சாத்தியார் அணை மூலம் பாசன வசதி பெறும் சோழவந்தான் தொகுதியில் விவசாயமே முதன்மையான தொழிலாக உள்ளது. நெல், வாழை, தென்னை, பருத்தி, கம்பு, சோளம் உள்ளிட்டவை பயிரிடப்படும் இந்த தொகுதியில் விளையும் வெற்றிலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சோழவந்தான் தொகுதியில் இருக்கக்கூடிய திருவேடகம், அச்சம்பத்து, கருப்பட்டி இது மாதிரியான கிராமங்களை விளைவிக்கக்கூடிய வெற்றிலைகள் தான் சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரியான நாடுகளுக்கும் இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இத்தொகுதியில் உள்ள மூடுவார்பட்டி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் கொய்யா, தேங்காய் ஆகியவை பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் முக்கிய இடத்தை பெற்றுள்ள அலங்காநல்லூரில் தயாரிக்கப்படும் பால்பன் மற்றும் பால்கோவா போன்றவையும் புகழ்பெற்றவை. தமிழகத்தின் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளைப் போலவே சோழவந்தான் தொகுதியிலும் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,67,777. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,02,066 பேர், பெண் வாக்காளர்கள் 1,04,709 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 2 பேர். இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த எம்.வி. கருப்பையா. சோழவந்தான் தொகுதியில் நடந்த முந்தைய சட்டப்பேரவை தேர்தல்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதி. மாவட்டத்திலேயே மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி இதுதான். இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை இதுவரை திமுக இந்த தொகுதியை 5 முறை கைப்பற்றியிருக்கிறது. அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 1,74,634 இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பதிவான வாக்குகளின் சதவீதமானது 82.7% இருந்தது. இந்த தேர்தலின் போது போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 11. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த கருப்பையா 86,376 வாக்குகளை பெற்றார். பாமகவை சேர்ந்த இளஞ்செழியன் 49,700
768 வாக்களை பெற்றார். பழனிவேல்சாமி பாஜகவை சேர்ந்தவர் 2002 வாக்களை பெற்றார். அந்த அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த கருப்பையா இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தலில் வென்றாரே, வென்ற பிறகு சோழவந்தான் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? பலதரப்பு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கருப்பையா அலங்காநல்லூர்ல தான் இருக்காரு. இங்கே அதிகமாக வந்திருக்காரு, இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அரசு நலத்திட்ட உதவிகள் பூராமே கனிமி இலவச கிரைண்டர் மிக்ஸி மற்றது எல்லாமே வந்திருக்காரு. இங்கே அதிகமாக வந்து பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் தொகுதிக்கு வரல, ஆனால் அரசு சலுகைகள் வந்து வருது. எம்எல்ஏ வராமல் சலுகைகள் வந்துருக்கு. இல்லை, இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. இது வரைக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற்றதில்லை. ஆனால் இப்போ சொன்ன சலுகைகள்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த கோரிக்கை நிறைவேற்றலை. இந்த பக்கம் வந்ததில்லை இது வரைக்கும் தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன்னு சொன்னார். இது வரைக்கும் வரல. இந்த பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு இந்த சைக்கிள் எதுவும் கொடுக்கணுன்னா அந்த டைம் மட்டும் மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடுறாரு. இந்த மிக்சி கிரைண்டருக்கு ஒரு டிப் வந்தார். மின்னல் மாதிரி நின்று சரி தொகுதிக்கு எதாவது எதுவும் செய்யணுமா, ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக கிடக்கு, இதெல்லாம் வந்து பாருங்கன்னு சொன்னால் மனு கொடுத்தா சரி பார்க்குறேன், யார் இந்த ஓஏபி இதுக்கு கேட்டாலும் மனு கொடுத்தாலும் பார்க்குறேன். ஆனால் இந்த பகுதியிலே வர்றதில்லை. எங்கள் தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே செய்யலை. பல முறை போய் சந்திச்சிருக்கோம், வாரம்டாரு வரல. நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. குறைபாடு ரோடு இருக்குது. மற்ற நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 50 பெட்டு வேணும் விசையை கேட்டு பார்க்குறோம். போன பீரியட் இந்த எம்எல்ஏ செஞ்சு கொடுக்குறோம்டாரு. அதுக்கடுத்து வந்த எம்எல்ஏ இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல. அலங்காநல்லூர் ஹாஸ்பிட்டல் இங்கே மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சியில் மட்டும் இந்த ஒன்றியத்தில் வந்து ஒரு 30,000-40,000 மக்கள் இருக்காங்க. சோழவந்தால வந்து 50 ஹாஸ்பிட்டல் பெட்டு போட்டு இருக்கு. வாடிப்பட்டு அந்த வசதி இருக்கு. இங்கே அலங்காநல்லூர் மட்டும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஊர்லேயே ஒரு பெட்டு வசதி கிடையாது. தரம் பெட்டு வசதி இல்லாமல் இப்போ இருக்கு. கேட்டாக்கா அது ஒன்று எம்எல்ஏ செய்வாங்கன்ற ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கல. எங்களுடைய முக்கிய கோரிக்கை ஜல்லிக்கட்டு தான். எலெக்ஷன் வந்து எல்லா பேருமே புறக்கணிக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடந்தாதே ஓட்டு போடுவோம். அது நம்ம பொதுமக்களுடைய முக்கியமான கருத்து. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து கருப்பையா, அவர் ஜெயிச்சதுலேருந்து வந்து ஏதோ இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா பொருட்களை கொடுக்கறதுக்கு தான் அப்பப்போ வந்து தலை காட்டுறாரு. மற்றபடி இந்த தொகுதியில் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் அவர் செயல்பட்டது மாதிரி தெரியல. இந்த பகுதியில் வந்து அலங்காநல்லூர் பகுதியில் வந்துட்டு ஒரு அரசு போக்குவரத்தோட பணிமனை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மாதிரி இந்த பகுதியில் இருக்க சாத்தியார் அணையை வந்து தூர்வாரி அதை கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை நிறைவேற்றி தரமுடாரு. அது என்ன காரணத்தினால அவங்க அந்த அந்த தூர்வாரக்கூடிய ஒரு முயற்சியை கூட அவர் எடுக்கலை. மேலும் மக்களின் கேள்விகளுக்கு சோழவந்தான் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கருப்பையா என்ன பதில் சொல்கிறார்? நமது செய்தியாளர் நேரடியாக பதிவு செய்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் அதிகமான கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் கொண்ட தொகுதி சோழவந்தான். சட்டப்பேரவை, மக்களவை, உள்ளாட்சி என அரசு அமைப்புகளுக்கான தேர்தல்கள் பல கடந்து சென்றாலும் இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் பல இன்னும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கின்றன. இன்னொரு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் என்னவாகின என்று தற்போதைய எம்எல்ஏ கருப்பையாவிடம் மக்கள் நேரடியாகவே கேள்வி எழுப்பினர். நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது வெத்தலை கொடிக்காக வந்து ரொம்ப நலிவடைந்து தொழில் வந்து நலிவடைந்து போயிருக்கு. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? வெத்தலை சோழவந்தான் தொகுதி பகுதி என்றாலே அந்த வெத்தலை சம்பந்தமான ஒரு தமிழருடைய கலாச்சாரத்துக்கு உகந்ததாக பயன்படுத்தக்கூடிய வெத்தலை. அந்த வெத்தலையுடைய நன்மை கருதி சட்டமன்றத்தில் நடந்த கூட்டத்தொடரில் கேள்வி பதிலின் போது அந்த வெத்தலை சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்ற கேள்வி முன்வைத்த போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று வெத்தலை ஆராய்ச்சி மையம் அமைக்கக்கூடிய பகுதி, அதாவது எத்தனை டன் வெத்தலை உற்பத்தி ஆகிறது, இதற்கு முந்தைய தடவையில் எத்தனை தடவை வெத்தலை உற்பத்தி ஆகினது, தற்போது எவ்வளவு ஆகிக்கிட்டு இருக்குன்ற கணக்கெடுப்பில் ஆராய்ந்து அந்த கணக்கெடுப்பின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நன்மை கருதி
வெத்தலை ஆராய்ச்சி மையம் அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பின் அது சம்பந்தமாக அரசுடைய கவனத்தை எடுக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். சாத்தையார் அணையில் நிறைந்திருக்கும் வண்டல் மண்ணை அகற்றுவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி குறித்தும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். விவசாய வாழ்வாதாரம் குறித்து கேட்டீர்கள், நல்ல கேள்விதான் அது. அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நமது முல்லை பெரியார் அணையிலிருந்து, முல்லை பெரியார் வைகையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை நமது சாத்தியார் அணையில் நிரப்பப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் அவர்களிடமும் சம்பந்தப்பட்ட அலுவலரிடமும் கருத்தை கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய கவனத்திற்கு அந்த கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கவனத்தில் கொண்டு செல்லப்படும் போது தூர்வாரப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. தூர்வாரப்பட வேண்டும் சொன்னால் இருக்கக்கூடிய கரையினுடைய தன்மை, அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த நடு மைதில் இருக்கக்கூடிய குன்றை எடுக்க வேண்டும் சொன்னால் அது வெடி வைத்து அந்த இதை எடுக்கும் பொழுது கரையினுடைய தன்மை அதிர்வுக்குள்ளாகும் என்ற ஒரு காரணத்தினால் அது தூர்வாரப்படாமல் இருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கேள்வி கேட்டார்கள். இனி மக்களிடம் நாம் சில கேள்விகளை கேட்டோம். அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிடைத்த பதில்களை பாருங்கள். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் பேர் என்னன்னு தெரியுமா? குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. நம்ம நாட்டுடைய பிரதமர் பேர் என்னன்னு தெரியுமா? மோடி, நரேந்திர மோடி. நம்ம மாவட்ட கலெக்டர் பேர் என்னங்க? நம்ம மதுரை மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்குங்கய்யா? அது தெரியாது. உங்க தொகுதியுடைய எம்எல்ஏ பேர் தெரியுமாங்கய்யா? எம்எல்ஏ செல்லூர் ராசு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு ஒரு விலங்கு நல அமைப்பு வழக்கு போட்டாங்கல்ல, அந்த அமைப்புடைய பேர் என்னன்னு தெரியுமாங்க? பீட்டா. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா? வாங்க. 2G அப்படின்னா என்னங்கய்யா? 2Gயா? அப்படின்னு தெரியாதுப்பா. அலைக்கற்று. சோழவந்தான் தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் பயணம் செய்து மக்களின் மனநிலையை அறிந்து வைத்திருக்கும் செய்தியாளர் சகாய பிரதீபா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சகாய பிரதீபா. தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த மனநிலை என்ன? சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த தாலுகா நீதிமன்றம், பத்திரப்பதிவு அலுவலகம், மண்டல போக்குவரத்து அலுவலகம் இவை எல்லாவற்றையுமே சொந்த கட்டிடத்தில் இயங்க வேண்டும் அப்படின்னு மக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எம்எல்ஏ தரப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் நியாய விலைக்கடை, அரசு பள்ளிகளுக்கு தேவையான அந்த மின் விசிறிகள், மின் வசதிகள், கூடுதல் வகுப்பறைகள், இது மாதிரியான வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. தொகுதி முழுவதும் சுற்றி வந்ததன் அடிப்படையில் நெடுங்குளம், சமயநல்லூர் ஆகிய 2 பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் எல்லாவற்றிலுமே சாலை வசதிகள் முறையாக செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அரசு பள்ளிகள் மற்றும் பாலமேடு, சமயநல்லூர் ஆகிய பகுதிகளில் இலவச கழிப்பறை அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக இல்லை. அது மக்களுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறதோட அவங்களுக்கு அவசிய தேவை அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது விவசாயம். அதுவும் தொகுதியுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய வெற்றிலை விவசாயத்தை காக்கிறதுக்காக வெற்றிலை ஆராய்ச்சி மையம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மக்கள் ரொம்ப நாளாவே முன் வச்சிருக்காங்க. அதே போல சாத்தையார் அணையை தூர்வாரணும். இந்த பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால அந்த பழங்கள், காய்கறிகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக குளிர்பதன கிடங்கு வேண்டும். பாதாள சாக்கடை தொகுதி முழுவதும் முறையாக செய்யப்படணும். அரசு கல்லூரி வேண்டும். இது மாதிரியான பல கோரிக்கைகளை மக்கள் தரப்பிலிருந்து முன் வச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் கடந்து போகும்போது தங்களுடைய கோரிக்கையாகவும் வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகளாகவும் தான் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் கடந்து போயிட்டே இருக்கே தவிர இதுவரைக்கும் அவை எதுவும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஆதங்கத்தை மக்கள்கிட்ட நம்மளால உணர முடிஞ்சதுங்க. பிரதிபா, சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் எளிதில் சந்திக்க முடியுதா? சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவை நாம சந்திக்க முற்படும் போதே ஒரு நெருக்கடியான சூழலில் தான் அவரை சந்திக்க முடிந்தது. தொகுதியில் மக்களிடம் கேட்டபோது கூட அரசுடைய சலுகைகள் வழங்கக்கூடிய விழாக்களில் அவரை எளிதாக பார்க்க முடியும். அவரை அவரை அணுகணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் அது ஒரு கடினமான செயல், ரொம்ப அரிதான செயல் அப்படிங்கிற பதில தான் பெற முடிஞ்சது. பூங்குழலி. பிரதிபா, இப்போ தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து யார் வந்தாலும் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மக்கள் முன்னணியில் வைக்கிற கோரிக்கை என்ன?
சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் கண்டிப்பாக நிறுவப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்லூரி ஒரே ஒரு கல்லூரி இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை தொடரணும், உயர்கல்வி படிப்பை தொடரணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செஞ்சு மதுரையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களையோ கல்லூரிகளையோ படிக்க வேண்டிய நிலை இருக்குது. அதனால சோழவந்தான் தொகுதிக்கு அப்படின்னு ஒரு அரசு கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சாத்தையாறு அணை, அந்த அணையிலிருந்து ஏறக்குறைய 1500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருது. அந்த அணையோட மொத்த கொள்ளளவு 29 கனஅடி. ஆனால் அதில் 10 கனஅடி அளவிற்கு வண்டல் மண் நிரம்பி இருக்கு. இதனால தண்ணீரை முழுமையாக தேக்க முடியல, விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதனால சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் பிரதான தொழில் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.